பீர்க்கங்காய் கிரேவி செய்கிறதுக்கு நான் 2 பீர்க்கங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். குக்கரில் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம பூண்டு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். ஆனியன்ஸு வதங்கிடுச்சு. காய் போட்டுக்கலாம். ரெண்டு பீர்க்கங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 3 பிரிஞ்சால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 பிரிஞ்சாலுமே இதில் போட்டு ஆயிலில் நம்ம வதக்கலாம். பெரிய டொமேட்டோ எடுத்து வச்சுருக்கோம். டொமேட்டோ போட்டுக்கலாம். புளி எடுத்து போட்டுக்கலாம். ஒரு சின்ன சைஸ் அளவு புளி எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இது அப்படியே ஆயிலே அப்படியே வதங்கி வரட்டும். உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டு செய்யும் போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 பொட்டேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போடலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, தண்ணி ஊற்றல. இந்த காயில் இருக்கிற தண்ணியிலேயே இது அப்படியே வதங்கி வரட்டும். அப்புறமா நம்ம தண்ணி தேவையான தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டுக்கலாம். இந்த காயில் இருக்கிற தண்ணி, தக்காளியில் இருக்கிற தண்ணி எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்க. இந்த பீர்க்கங்காயில் நிறைய தண்ணி விட மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். குழம்பு தூள் போட்டுக்கிறேன். நான் வீட்டிலே அரைச்சி இந்த குழம்பு தூள் போடுறதுனால தான் எப்பவுமே குழம்பு நல்ல கலரில் இருக்குது. நான் ஒரு ஸ்மால் ஸ்பூனில் 3 ஸ்பூன்ஸ் போட்டுக்கிறேன். மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 3 ஸ்பூன் குழம்பு தூள், ஒரு 1/2 ஸ்பூன் விட கம்மியாக மஞ்சள் தூள். இந்த உப்பு மசாலையிலே இந்த காய் அப்படியே வெந்து வரட்டும். இது இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காய் நம்மளுக்கு குக் ஆயின்னு இருக்குது. அதுக்குள்ளேயே நம்ம கோகோனட் கிரைண்ட் பண்ணி வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் கோகோனட் போட்டுக்கலாம். ரோஸ்டட் பீனட் போட்டுக்கலாம். சோம்பு போட்டுக்கலாம். இப்போ இது நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடலாம். ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி வந்துட்டு இந்த வெஜிடபிளில் போட்டுக்கலாம். நம்ம கிரைண்ட் பண்ணின்னு வந்து பீனட்டு கோகோனட்டு தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு அரைச்சின்னு வந்துடணும். அவ்வளோதான். இந்த பீனட்டு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் இந்த வெஜிடபிள்க்கு. மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றலாம். கூட 2 பச்சை மிளகாய் போடுவேன். அவ்வளோதான். உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம குக்கர் ஒரு 10 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம வெஜிடபிள்ஸ் ஆயிலே நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. மூடி போட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் விட்டோம்னா இதெல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்துடும். நம்ம பீர்க்கங்காய் கிரேவி தாளிச்சிக்கலாம். 10 மினிட்ஸ் விட்டு நல்லா குக் ஆயிடுச்சு. ஒரு ஸ்மாஷர் வச்சு நம்ம இப்படி ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். கூட நம்ம தாளிச்சிக்கலாம் கிரேவி. கொஞ்சம் கடுகு பூண்டெல்லாம் போட்டு தாளிப்பு கொடுத்துடலாம். சீரகம், பூண்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு போட்டுக்கலாம்.
அனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். நம்மளுக்கு அனியன் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். ஆல்ரெடி குழம்புல நம்ம மிளகாய் தூள் போட்டிருக்கோம், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். காரம் போதும். நம்ம பீர்க்கங்காய் கிரேவி சர்வ் பண்ணிக்கலாம். பீர்க்கங்காய் கிரேவி இன்னைக்கு நான் இட்லியோட தான் சர்வ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு பீர்க்கங்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நான் இது இன்னைக்கு இட்லியோட தான் சர்வ் பண்ணுறேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. தோசைக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.